அறுபடை வீடுடைய முருகன் ஏன் தன் வாகனமான மயிலையும் ஆபரணங்களையும் துறந்து ஒரு ஆண்டிக்கோலத்தை பூண்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த கதையில் காணுங்கள். கலக முனிவரான நாரத ஞானத்தின் வடிவமான ஒப்பற்ற ஓர் அரிய ஞான பழத்தை சிவபெருமானிடம் கொடுத்தார். பழத்தை கேட்டு நின்ற இரு மைந்தர்களுக்கும் சிவன் அகில உலகை யார் முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கே பழம் என்று நிபந்தனை வைத்தார். முருகப்பெருமான் சற்றும் தாமதிக்காமல் தன் வாகனமான மயில் மீது ஏறி உலகத்தை சுற்றி வருவதற்காக விண்ணை தாண்டி விரைந்து புறப்பட்டார். விநாயகர் உலகத்தை சுற்றாமல் அங்கு நின்ற முனிவரிடம் உலகம் என்றால் என்ன என்று வினவி அதன் மெய்ப்பொருளை அறிந்தார். தாய் தந்தையே உலகத்தின் ஆதாரம் என்று உணர்ந்த விநாயகர் தன் பெற்றோர்களான சிவன் பார்வதியை 3 முறை வலம் வந்து தன் வணக்கத்தை செலுத்தினார். பிள்ளையின் ஞானம் நிறைந்த செயலை பாராட்டிய சிவபெருமான் விநாயகரை வெற்றி பெற்றவர் என்று அறிவித்து ஞான பழத்தை அவருக்கே அளித்தார். உலகை சுற்றி முடித்து திரும்பிய முருகப்பெருமான் விநாயகர் கையில் பழம் இருப்பதைக் கண்டு தனக்கு பழம் கிடைக்காமல் போனதால் மிகுந்த சினமடைந்தார். கோபம் கொண்ட முருகப்பெருமான் ஆபரணங்கள் அனைத்தும் துறந்து கையில் ஒரு தண்டத்தை மட்டும் ஏந்தி ஆண்டிக்கோலத்தை பூண்டு தெற்கே உள்ள பொதினி மலைக்கு சென்றார். அன்னை பார்வதி தேவி, குமரா வருந்தாதே, உலகை சுற்றி வர கிளம்பிய உனக்கு கிடைக்காவிட்டாலும் நீ அடைந்திருப்பது பழம் அல்ல, பழம் நீயே ஞானத்தின் முழு வடிவம் என்று ஆறுதல் வழங்கினார். இந்த ஞானப்பழம் போட்டியே முருகன் தண்டாயுதபாணியாக மாற காரணம்.